வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் ஃபேஸ் ஐடி வருகை பதிவு கட்டாயம் என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தின் தற்போதைய நிதிநிலை எப்படி உள்ளது என்பது குறித்து இன்னும் 2 வாரங்களில் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார். வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு கோவை மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் இளநிலை சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,17,040 ரூபாயாகவும் 1 கிராம் 14,630 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாருதி நிறுவனமானது ஜூன் 5ஆம் தேதி 100% எத்தனால் காரை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூலை மாத முதல் வாரத்தில் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் இக்கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் 2026-27ஆம் ஆண்டிற்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 67 கல் குவாரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சிவகாசி கோணம்பட்டி இடையே பேருந்து சேவையை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் பள்ளி சீருடையில் வரும் அனைத்து மாணவ மாணவிகளும் தங்களது இருப்பிடத்திலிருந்து பள்ளி வரை எந்தவித கட்டணமின்றி அரசு பேருந்துகளில் முற்றிலுமாக இலவசமாக பயணிக்கலாம் என்று போக்குவரத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் அறிவித்துள்ளார். சாம்சங் நிறுவனத்தின் செமி கண்டக்டர் பிரிவானது தனது சிப் விற்பனை மூலம் 49 மடங்கு கூடுதல் வருவாயை கடந்த காலாண்டில் ஈட்டியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரம் வெளியானது. தமிழகத்தில் இன்று திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காவேரி கூக்குரல் மூலம் இதுவரை 13,40,00,000 மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைபவ் சூரியவன்சி அவர்கள் IPL வரலாற்றில் 1000 ரன்களை எடுத்த அதிவேக பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்விற்கான கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதியை ஜூன் 22ஆம் தேதி இரவு 11:50 வரை தேசிய தேர்வு முகமை தற்போது நீட்டித்துள்ளது. இந்தியாவில் காகித ரூபாய் நோட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் அல்லது பாலிமர் ரூபாய் நோட்டுகளை அச்சிட இந்திய ரிசர்வ் வங்கி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஜூன் மாதத்தில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் காவிரி நீர் கடைமடைக்கு செல்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகளில் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்க காலக்கெடு நிர்ணயித்துள்ளது உச்சநீதிமன்றம். இன்று முதல் 4 நாட்கள் இடுக்கி அணையை சுற்றி பார்க்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அமைச்சர் என்று தெரியாமல் விரைவாக தரிசனம் செய்ய 4000 ரூபாய் அர்ச்சகர் பணம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் எம்பியும் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான இளவரசன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கூறி 11 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனம் பெட்ரோல் இல்லாமல் எத்தனாலில் இயங்கக்கூடிய தனது முதல் மோட்டார் சைக்கிளை வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி அறிமுகம் செய்ய உள்ளது. அரசுமுறை பயணமாக டெல்லி சென்ற முதல்வர் விஜய் அவர்கள் சென்னை திரும்பினார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மெட்டா நிறுவனம் தனது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் செயலிகளுக்கு ப்ளஸ் என்ற கட்டண சந்தா முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தாவேக அமைச்சர்கள், MLAக்கள் மீது CBI, ED போன்ற மத்திய அமைச்சர்களின் விசாரணை வந்தால் அரசு மற்றும் கட்சி பதவிகள் பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் எச்சரித்துள்ளார்.
சென்னை குடிநீர் தேவைக்காக ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் தமிழக எல்லையை வந்தடைந்தது. மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக யூரியா தயாரிப்பிற்கு மிக முக்கியமான மூலப்பொருட்களான திரவ இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் உரம் விலை திடீரென உயர்ந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு மகளிர் T20 உலக கோப்பைக்கான முழு பெண் போட்டி அதிகாரிகளை கொண்ட குழுவை அறிவித்தது ICC. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 2026ஆம் ஆண்டு சிவில் சேவைகள் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்பை வெளியிட்டுள்ளது. 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிணைய பத்திரங்கள் வருகின்ற 2ஆம் தேதி ஏலம் விடப்படும் என்று நிதித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஓசூர், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய நிதி அமைச்சரிடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை குறிக்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல்வர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் மாநாடு அடுத்த மாதத்தில் 2வது வாரத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேகதாது திட்டத்தை மற்ற மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் அனுமதிக்கக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு 4 நாட்களுக்கு 100 ரூபாய் கட்டண சீட்டு தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை ரயில்வே போலீசார் பயன்படுத்தி கழிவு செய்யப்பட்ட 4 கார்கள் ஏலம் விடுவதாக பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கீழடி ஆய்வறிக்கையை திருத்த முடியாது என்று தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள வக்பு நிறுவனங்கள் தங்கள் சொத்து விவரங்கள் மத்திய அரசின் UMEED இணையதளத்தில் பதிவு செய்ய மே 31ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிம வளத்துறை அமைச்சர் TK பிரபு அவர்கள் நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் விதிமீறலில் ஈடுபட்ட 43 குவாரிகள் மூடப்பட்டன. எரிபொருள் விலை உயர்வால் உள்நாட்டு விமான சேவைகளை 22% வரை குறைக்க ஏர் இந்தியா நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.